ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து ஒரு கிளிக்கில், அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து எப்படி நம்ம பாஸ்போர்ட் ஃபோட்டோவையோ லைசன்ஸ் ஃபோட்டோவையோ க்ரியேட் பண்ணி எடுக்கிறன்ற பற்றி தான் இந்த பதிவில் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி லைக் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸுக்கோ இல்லாட்டி லைசன்ஸுக்கோ செய்ய போகிற ஃபோட்டோ வந்து சரியான சைஸில் அதை வந்து க்ரோப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் ஆக்ஷனில் க்ரோப் பண்ணுறது செய்யலாம். அது ஒரு சில நேரங்களில் நம்மளோட ஃபோட்டோ வந்து சரியான சென்டரில் இதுகள் இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் ஒரு நேரம் அது பிழைச்சிரும். அதால் நீங்கள் க்ரோப் பண்ணுறதை மட்டும் சரியான சைஸில் வந்து வச்சு க்ரோப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்று சொல்லித்தரேன். இதை வச்சு ஆக்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு ஃபோட்டோவை என்ன மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு கிளிக்கில் அதை கொண்டு வரலாம், அந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி கொண்டு வரலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த விண்டோக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் முன்னுக்கே இருக்குது ஆக்ஷன் சொல்லி. அதில் பாருங்கள் ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்கேன். ஆல்ட்டோட F9 கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இது வந்து வந்துடும். நான் இதை ஏற்கனவே இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் வேணும்னு சொன்னால் எங்கே வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று செலக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கலாம்னு அர்த்தம். அதில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளியில் தனியாக ஒரு பார்லையும் நீங்கள் இப்படி கொண்டு வரலாம். அந்த பாருங்கள் காட்டுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் கொண்டு வரலாம், இந்த இதுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். இப்போ நான் அதுக்குள்ளே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஆக்ஷனுக்குள்ளே வருவோம். இப்போ நான் வந்து இந்த பாருங்கள், இந்த சைட்டில் ஒரு 3 கோடு போட்ட மாதிரி சின்ன ஐக்கோன் ஒன்று காட்டியிருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே போனால் ஆக்ஷனுக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் பாருங்கள், நியூ ஆக்ஷன் இருக்குது, நியூ செட்டுன்னு இருக்குது, அதே மாதிரி டூப்ளிகேட் டிலீட் பண்ணுறதுக்கு இருக்குது, அதே மாதிரி செட் ஆப்ஷன்ஸுகள் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து கிளியர் ஓல் ஆக்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் தேவையில்லைன்னு சொன்னால் அழிக்கலாம், ரீசெட் ஆக்ஷன் பண்ணலாம், லோட் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு தேவையான ஆக்ஷனை நம்ம வெளியே சேவ் பண்ணிவிட்டு அதை பிறகு ஃபோட்டோஷாப்புக்குள்ளே லோட் பண்ணி எடுக்கலாம். தான் இது. அதாவது முதல்ல சேவ் பண்ணிவிட்டு பிறகு அதை லோட் பண்ணலாம், வெளியே சேவ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இதை செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் இதில் செய்து போட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதை திரும்பி தேவைன்னு சொன்னால் அந்த லோட் ஆக்ஷன் கொடுத்தா அந்த சார்ட் ஒன்று வரும். அதுக்குள்ளே போய் நீங்கள் தேடி எடுக்கலாம். இப்போ லோட் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே எங்கேயாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆக்ஷனை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ நான் அதையும் கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்கிற நியூ ஆக்ஷன் தான் இந்த இதில் இருக்கிற இதையும் காட்டு. பாருங்கள், நியூ ஆக்ஷன் செலக்ட் பண்ணுறது மற்றும் அதுக்கு செட் பண்ணுறது. ஓகே, இதில் பார்ப்போம். இதில் வந்து நான் ஃபோல்டரை கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த ஆக்ஷன் இதில் ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே செட்டுன்னு கேட்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பேர் கொடுத்து சேவ் பண்ண போகிறீங்க, என்ன விஷயம் அண்டு நீங்கள் அதில் பேர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்போர்ட்னு சொல்லி அதில் பேர் கொடுக்குறேன். இப்போ இல்லை நான் பாஸ்போர்ட்னு சொல்லி பேர் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால் செட் இந்த இருக்குது. இதில் பாருங்கள், இதை கொடுத்தோன்னே இது ஆக்ஷன். இந்த இது ஒன்று சொன்னாலும் நீங்கள் பேர் மாற்றி கொள்ளலாம். அதே நேரம் இதில் வந்து இந்த பாருங்கள், நம்ம கீழே செட்டில் கொடுத்த பேரும் இருக்குது. மற்ற இதுக்கு கீழே பாருங்கள் ஷார்ட்கட் கீ. இதில் வந்து F2 F3 F4 இருக்குது 12 வரைக்கும். நீங்கள் இதில் எது வேணும்னு சொன்னாலும் செலக்ட் பண்ணி ஷார்ட்கட் கீயாக கொடுத்து கொள்ளலாம். அதே நேரம் இதில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் F6 கொடுக்குறண்டாலும் கொடுக்கலாம் ஷார்ட்கட் கீயா, இல்லாட்டி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் செட் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி இது ரெண்டையுமே கிளிக் பண்ணி இந்த பட்டன்ஸில் ஏதாவது ஒன்றை நம்ம செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது இதில் தேவைன்னு சொன்னால் அதுக்கான கலரையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகே, ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து ஷார்ட்கட் கீயை வந்து நான் F2க்கு கொடுத்து ஷிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் இதுக்கு ரெக்கார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி அதை ஆக்ஷனில் பயன்படுத்தலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முதலாவது இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ சார்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள் 6க்கு 4 6 தர 4 நம்ம 4R சைஸ் அதை கொடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது இங்கே வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு வந்தோடனே பாருங்கள் அது இந்த ஆக்ஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு மேக். இப்போ இதை என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலோடையே கொடுத்தா செலக்ட் ஆயிரும். அதுவும் பாருங்கள் இதில் செலக்ட்னு வருது.
அப்புறம் அதை காப்பி பண்ண போகிறேன். கண்ட்ரோலோட சி காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை இந்த சார்ட்டுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோலோட வி. இப்போ பேஸ்ட் ஆகிட்டு இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ஒரு போர்டர் வந்து கொடுக்கணும், இல்லாட்டி விளங்காது. அதனால் நான் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரோக் ஓகே. இதில் நான் ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் என்ன செய்திருக்கோமோ அதுவும் வந்து இதில் பதிஞ்சிட்டு. இப்போ அடுத்தது நம்ம இதில் எத்தனை கொப்பி இதில் அடுக்க போகிறோமோ அதை கணக்காக இப்போ இதில் நான் 6 கொப்பி போட்டு செட் பண்ணிட்டேன். இப்போ இதை தேவைன்னு சொன்னால் நம்ம சேவ் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ சேவ் கொடுக்க போகிறதில்ல. இதோட இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது உள்ளதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆக்ஷனை நம்ம வெளியால் சேவ் பண்ணியும் வைக்கலாம். அப்படி இதில் போயிட்டு இதை முதல்ல ஆக்ஷன் இதை செலக்ட் பண்ணிடுவோம், இல்லாட்டி அது ஆக்டிவ் ஆகாது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இங்கே கீழே சேவ் ஆக்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நம்ம எங்கேயாவது சேவ் பண்ணி வைக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். பாஸ்போர்ட்டு இந்த வருது, சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் திரும்பி போய் லோட் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே அந்த ஆக்ஷன் காட்டும். அதை நீங்கள் தேவைன்னு சொன்னால் திரும்ப ஒரு நேரம் ஃபோட்டோஷாப்பை புதுசாக வேறு எங்கேயும் ஃபோட்டோஷாப்புக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்கள் போடணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ கொடுத்து லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்துடும், இந்த ஆக்ஷனுக்குள்ளே அது வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இந்த ஃபோட்டோவை செய்து காட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ இங்கே ஆக்ஷன் இருக்குது, அதில் சேவும் கொடுத்தாச்சு. இதை வேறொரு ஃபோட்டோவுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த ஆக்ஷன். ஓகே, இப்போ இந்த பிக்சரை கட் பண்ணிடுவோம், இது தேவையில்லை. இப்போ ஓகே, இப்போ இதில் இன்னொரு பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டோட F2 கொடுத்தாலும் வரும் ஷார்ட்கட் கீ. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்குது. இதை கொடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் உடனே பாருங்கள் வேலை முடிஞ்சு, ஒரு செகண்ட் கூட வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி எத்தனை பாஸ்போர்ட் போட்டு உங்களுக்கு அவசரமாக வந்தாலும் நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக கட் பண்ணி போட்டு ஆக்ஷன் கொடுத்து விட்டால் உடனே அது வந்து அப்படியே இங்கே வந்து சார்ட்டில் கொண்டு வந்து தரும். தேவைன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே பிரிண்ட்டுக்கும் கொடுத்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரியும் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் வராது, அப்படியே எல்லாமே செய்து தரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணி விடுங்க. லைக் வந்து முக்கியம். அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என்னுடைய வீடியோ போட்டால் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணின்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்தால் உங்களுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.